ஸ்டேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அல்லது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஜிடிபின்னு சொன்னாலும் ஜிஎஸ்டிபின்னு சொன்னாலும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான். ஜஸ்ட் லைக் ஜிடிபி, the gross state domestic product refers to total money value of all the goods and services produced annually in the state. அந்த மாநிலத்தில் உருவாகக்கூடிய டோட்டல் மணி வேல்யூ, இதுவும் நான் வந்து தெளிவாகவே சொன்னேன். குவான்டிட்டி நம்ம வந்து எடுக்க மாட்டோம் ஜிடிபியில். அந்த குவான்டிட்டியுடைய மதிப்பு என்ன, வேல்யூ என்ன என்பது தான் டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஆல் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு ஆனுவலி. அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அது பொதுவாக என்ன தான் பண்ணுறோம், ஆண்டுக்கு தான் பார்க்குறோம். ஆனால் ஆண்டுக்கு தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அது என்னவும் பண்ணுவோம், குவார்டர்லியாகவும் பார்ப்போம்னு இந்த விஷயம்லாம் ஏற்கனவே பார்த்தது தான் ஜிடிபியோடைய டெஃபினேஷனில். தமிழ்நாடு இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் இந்தியா வித் ஏ கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் $207.8 பில்லியன். டாலர்னாவே அது யூஎஸ் டாலரை தான் வந்து குறிக்கக்கூடியது. யூஎஸ் டாலர் in 2016-17 according to Directorate of Economics and Statistics தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்கு, கண்டிப்பாக இந்தியா அளவில் தனித்தனியாக மாநிலங்களுக்கு ஜிடிபின்னு போட்டால் தமிழ்நாடு வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. செகண்ட் லார்ஜஸ்ட் ஜிடிபி வச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, த கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி ஆஃப் குவைத் அண்ட் நாமினல் டேர்ம். அது பொதுவாக ஜிடிபின்னு பார்த்தா இது என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி ஆஃப் குவைத்தினுடைய மொத்த ஜிடிபியும் தமிழ்நாட்டுடைய ஜிடிபியும் கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா ஈக்குவலாகவே இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பிங்கிறதும் நான் என்னன்னு வந்து ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். அந்த வாங்கும் திறனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஜிடிபி என்ன தான் நம்ம வந்து வேல்யூ சொன்னாலும், இன்னொரு எக்ஸாம்பிளும் அந்த பீரியடில் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு கோடி ரூபாய் யூஎஸ்ல சம்பாதிக்கிறதும் இங்கே வந்து 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதும் என்ன தான் கிட்டத்தட்ட வந்து ஈக்குவல் தான். அங்கே வந்து கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும், அதிகமாக சம்பாதிச்சாலும் செலவு அதிகமாக போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருக்குது. ஒரு பர்கர் வாங்கணுன்னா கண்டிப்பாக இது பேசுகிறதே பொதுவாக ட்ரிபிள் பி எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா, இந்த பர்கரை வச்சு தான் சொல்லுவாங்க. பர்கர்னாமிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வச்சு பார்க்கும்போது யுஏஇ, இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அந்த துபாய் உட்பட அந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே சேர்ந்தது வந்து யுஏஇ. இந்த யுஏஇ ஜிடிபி என்ன பண்ணுறேன் நான், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பின்னு போட்டால் அதனுடைய ட்ரிபிள் பி ஜிடிபியும் தமிழ்நாட்டுடைய ஜிடிபியும் என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே வந்து குவைத்துடைய அப்படியே வேல்யூவை வச்சு ஜிடிபி, இங்கே வந்து யுஏஇனுடைய ட்ரிபிள் பி ஜிடிபி போட்டால் ரெண்டுமே என்னது ஈக்குவல் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். துபாயும் தமிழ்நாடும் கிட்டத்தட்ட வந்து அப்படி பார்த்தா சேம் அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து இவங்க சொல்கிறாங்க. The gross state domestic product of Tamil Nadu is far higher compared to many countries as shown below. This is mainly due to population effect. The state domestic product of Tamil Nadu is far higher compared to many countries. இது வந்து மற்ற மாநிலங்களை மற்ற நாட்டை மெனி கண்ட்ரிஸ் அதர் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போதே நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஜிடிபி வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த விஷயம் தான். திஸ் இஸ் மெயின்லி டியூ டு பாப்புலேஷன் எஃபெக்ட். இங்கே வந்து தெளிவாக பார்த்தா தமிழ்நாடுடைய ஸ்டேட் ஜிடிபி வந்து இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், $207.8 பில்லியன் இருக்குது. இதே ஈராக்குடைய ஜிடிபின்னு தனியாக மொத்த ஈராக் நாட்டுக்குன்னு போட்டால் $171 தான் இருக்குது. அடுத்தது பார்த்தா நியூசிலாண்டுன்னு பார்த்தா 184. தனித்தனி நாடுகள் தான், ஆனால் தமிழ்நாட்டை விட குறைவாக இருக்குது. ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு என்ன பண்ணின்னு இருக்குன்னா, இங்கே பாப்புலேஷன் வைஸ் வந்து இவங்க ரொம்ப அதிகமாக வச்சுன்னு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு 8 கோடி பேர்கிட்ட இருக்கும் தமிழ்நாட்டில். ஆனால் ஸ்ரீலங்கா அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அவங்க வச்சுன்னு இருக்கிற பாப்புலேஷன் எவ்வளோ தான், அங்கே அதிகபட்சமாக ஒரு 2.1 தான் வந்து பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஸ்ரீலங்காவில் 2 கோடி பேர் தான் வேலையை செய்ய முடியும் அதிகபட்சமாக. ஆனால் இங்கே வந்து மொத்தமாக பாப்புலேஷன் 8 கோடி பேர் இருக்காங்க. குழந்தைகள் பெரியவர்களையும் வேலை பண்ண வச்சுட்டா 8 கோடி பேர் இங்கே வந்து பண்ணுறோம். இதை போல் பாப்புலேஷன் என்ன ஆகுது, ஒரு 4 மடங்கு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அப்போ ஜிடிபியும் கண்டிப்பாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இங்கே 81னா இதை விட இன்னொரு 4 மடங்கு வரணும். சொல்லப்போனால் 300 வந்து கிராஸ் பண்ணணும் உண்மையை சொல்லலாம்.
பாப்புலேஷன் அதிகம் என்கிற காரணத்தினால் ஜிடிபி என்ன ஆகுது, கண்டிப்பாக அதிகமாக வருது. இது வந்து ரொம்ப பெரிய உண்மை. இது பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதா பல பிரச்சனைகளுக்கு காரணம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எல்லாத்தையும் பழி பாப்புலேஷனில் போட்டுடும். ஆனால் பாப்புலேஷன் வந்து ஒரு ரிசோர்ஸ், சொல்லப்போனால் மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறோம். எல்லாருக்கும் ஒழுங்காக ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து நல்ல கல்வி அறிவு கொடுத்து எல்லாரையும் சம்பாதிக்க வச்சா அது ஒன்று பண்ணாவே தமிழ்நாடு, இந்தியா வந்து எல்லாம் யூஎஸ்ஏ கூடயே கம்பேர் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக போயிடும். அரசியல்வாதிகள் மாறணும். பர் கேபிட்டா GSDP would be better for inter-country or interstate comparison. Tamil Nadu may go below if per capita is considered for comparison. இங்கே மொத்தமாக என்ன பண்ணியிருக்கோம், ஜிடிபின்னு பார்த்துட்டோம். இது ஒரு வேளை வந்து பெர் கேபிட்டாங்கிற அந்த கணக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். மொத்தமாக ஜிடிபி பை பாப்புலேஷன் அப்படின்னு போட்டானா கண்டிப்பாக என்ன ஆகிடும், தமிழ்நாடு வந்து இந்த வேல்யூஸ் பெர் கேபிட்டா இன்கம் படின்னு பார்த்தா மற்ற கண்ட்ரி கூட வந்து குறையும். ஏன் குறையும்னா இங்கே பாப்புலேஷன் அதிகம். இங்கே 207 US டாலர் இருக்குது, 207 பில்லியன் US டாலர். ஆனால் பாப்புலேஷன் இங்கே 8 கோடின்னு போட்டு டிவைட் பண்ணோம். இவங்களுக்கு என்ன தான் பண்ணணும்னா 81/2 தான் டிவைட் பண்ணுவோம். இங்கே 81/2 போட்டால் 2 crore போட்டால் இவங்களுக்கு என்ன ஆகும், வேல்யூ அதிகமாக தெரியும். தமிழ்நாட்டுடைய வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், பாப்புலேஷன் அதிகம் என்கிற காரணத்தினால் பாப்புலேஷன் பெர் கேபிட்டா அப்படின்னு எடுத்தால் கண்டிப்பாக வந்து குறைஞ்சிடும். ஏன்னா பாப்புலேஷன் அதிகங்கிறது தான் ஜிடிபி அதிகமாக்கி காண்பிக்குதுன்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம். பாப்புலேஷன் அதிகம், ஜிடிபி அதிகமாக தெரியுது. இதே வந்து நான் பெர் கேபிட்டான்னு எடுத்தால் பாப்புலேஷன் அதிகங்கிறதுனால பெர் கேபிட்டா ஜிடிபி அது என்ன பண்ணும், குறைச்சி தான் கண்டிப்பாக காண்பிக்கும். அடுத்தது செக்டாரல் கான்ட்ரிபியூஷன், எந்தெந்த செக்டார் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த டயக்ராமில் தெளிவாக பார்க்க முடியுது. சர்வீஸ் செக்டார் தான் என்ன பண்ணின்னு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு மேஜர் ஷேர் 64% ஆஃப் தி ஷேர் வந்து சர்வீஸ் செக்டாரில் இருந்து வந்துன்னு இருக்குது. அடுத்தது பார்த்தா இண்டஸ்ட்ரீஸ் 28% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அக்ரிகல்ச்சர் மிக குறைவாக 8% தான் தமிழ்நாட்டுடைய ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. மொத்தமாக 100 ரூபாய் தான் தமிழ்நாட்டுடைய வருமானம்னா சர்வீசஸ் மூலமாக 64 ரூபாய், இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக 28, அக்ரிகல்ச்சர் மூலமாக 8% என்பது தான் இந்த பை டயக்ராம் சொல்லக்கூடிய ஒரு புரிதல். Sectoral contribution, the tertiary sector, service sector is major contributor to Tamil Nadu's GDP. எவ்வளோ கொடுக்குதுன்னா 63.7. டெர்ஷரி செக்டார், சர்வீஸ் செக்டாரை தான் என்ன சொல்கிறோம், டெர்ஷரி செக்டார்னு சொல்கிறோம். ப்ரைமரி, செகண்டரி, மூன்றாவது டெர்ஷரி செக்டார். primary sector agriculture, secondary industry, tertiary on the service sector. So tertiary sector is major contributor to Tamil Nadu's GDP at 63.7. The secondary sector industry contribution is gradually on the rise and now it is 28.5%. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எம்எஸ்எம்இ அது இது இண்டஸ்ட்ரியலி கொஞ்சம் இதாக இருக்குது, தமிழ்நாடு வந்து நல்லா பண்ணுதுன்னு பார்க்குறோம். அதன் காரணமாகத்தான் இங்கே என்ன பார்த்துருக்கோம், இண்டஸ்ட்ரியல் செக்டாருடைய கான்ட்ரிபியூஷன் ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். கான்ட்ரிபியூஷன் இஸ் கிராஜுவலி ஆன் தி ரைஸ் அண்ட் நவ் இட் இஸ் 28.5%. அக்ரிகல்ச்சர் ஆக்கியூபைஸ் ஏ ப்ராமினன்ட் பொசிஷன் இன் ஆக்குபேஷன். வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தா அது என்ன ஆகுதுன்னா, அதிகமான மக்கள் இங்கே தான் இருக்காங்க, விவசாயத்தில் கண்டிப்பாக இருக்காங்க. ஆக்குபைஸ் ப்ராமினன்ட் பொசிஷன் இன் ஆக்குபேஷன், அவர்கள் செய்யக்கூடிய பணியில். பட் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி இஸ் டிக்ளைனிங் அண்ட் நவ் இட் இஸ் ஜஸ்ட் 7.76%. இதில் வந்து விவசாயத்தில் எப்படியோ 40% ஆஃப் த மக்கள் கண்டிப்பாக வந்து இருக்காங்க. 40% ஆஃப் த மக்கள் சம்பாதிப்பது 8 ரூபாய் தான் இங்கே வந்து சம்பாதிக்கிறாங்க. ஆனால் என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு 60% மக்கள், ஏதோ இந்த சர்வீஸ் இன்னும் தெளிவாக போட்டிங்கன்னா சர்வீசஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதிகபட்சமாக ஒரு 30% கூட வரமாட்டாங்க, 20-30%. அதாவது வேலை செய்யக்கூடிய எண்ணிக்கை, அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் எம்ப்ளாய்டு அப்படின்னு வச்சு பார்த்திங்கன்னா இது குறைவு தான். சர்வீஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் குறைவு, ஆனால் அவங்க அதிகமாக சம்பாதிச்சிடுறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட அதிகமாகவே காசு இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க, 40% ஆஃப் தி பாப்புலேஷன் 8 ரூபாய் தான் சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் சம்பாதிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அங்கே வந்து உருவாக்குது.
Agriculture occupies prominent position in occupation, but its contribution to state GDP is declining. And now it is just 7.76. This means that tertiary and secondary sector have grown faster. Agricultural sector has grown slow. Agricultural sector provides employment and food to larger proportion of Indians and Tamil. அக்ரிகல்ச்சர் தான் என்ன பண்ணுது, அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு அதுதான் கொடுக்குது. பட் த சேம் செக்டார் இஸ் க்ரோயிங் ஸ்லோலி மீன்ஸ் இட் இஸ் நாட் குட். வித் திஸ் ட்ரெண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மே நாட் பி பாசிபிள். அது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்லாம் என்னன்னெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து பேசிட்டோம். இது கண்டிப்பாக என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இது சும்மா உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் என்ன பண்ணுறாங்க, 60 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. 10 பேர் 60 ரூபானா ஒருத்தருக்கு 6 ரூபாய் இங்கே சம்பாதிக்கிறாங்க. இங்கே என்ன பார்க்குறோம், 40 பேர் இருக்காங்க. 40 பேர் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, 8 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. அப்போ 40 பேருக்கு 1 ரூபானாவது தலைக்கு வருதானா, வரல. இது வந்து நல்லதா அப்படின்னு பார்த்தா எந்த எக்கனாமிலையும் நல்லதில்லை. அப்போ வந்து அங்கே என்ன பண்ணிடுவாங்க, விவசாயிகள் வந்து இங்கே சம்பாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த விவசாயத்தை விட்டுட்டு அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரிக்கோ அடுத்தது வந்து சர்வீஸ்க்கு போகக்கூடிய ஆட்களாக மாறிடுவாங்க. அப்படி மாறினா கண்டிப்பாக என்ன ஆகும், ஃபுட் ஷார்ட்டேஜ் அது இதுன்னு வந்துடுச்சுன்னா அதுவும் கண்டிப்பாக நாட்டுக்கு நல்லதில்லை. அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு பார்த்து அரசு அதிகாரிகள் அரசாங்கம் வந்து தீர்த்து வைப்பது நல்லது. அடுத்தது பெர் கேபிட்டா இன்கம். இங்கே வந்து செக்டாரல் கான்ட்ரிபியூஷன் ஜிடிபின்னு பொதுவாக பார்த்துட்டு என்ன பண்ணோம், எந்தெந்த செக்டார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது, சர்வீஸ் தான் பண்ணுது, இதுன்னு பார்த்துட்டோம். பெர் கேபிட்டா அதாவது மொத்தமாக ஜிடிபி டிவைட் பை பாப்புலேஷன் அப்படின்னு போட்டால் எவ்வளோ வருது. இந்த பெர் கேபிட்டா ஜிடிபி ஆஃப் தமிழ்நாடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $2,200 which is higher than that of many other states in India. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $100 என்பது 7,000 ரூபாய், $1,000 70,000 ரூபாய், $2,000 போட்டால் 1,40,000 கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வந்து இங்கே காண்பிக்குது. தமிழ்நாட்டினுடைய பெர் கேபிட்டா ஜிடிபி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 1.5 லட்சம் ரூபான்னு வந்து இங்கே நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. பெர் கேபிட்டா ஜிடிபி ஆஃப் தமிழ்நாடு இஸ் நியர்லி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 1.75 times ஹையர் தேன் தி நேஷ்னல் ஆவரேஜ் ஆஸ் பர் 2018 டேட்டா. கிட்டத்தட்ட வந்து இங்கே இந்திய அளவில் வந்து பெர் கேபிட்டா இன்கம் வந்து எவ்வளோ தான் வந்து நிற்கும்னா 80,000 ரூபாய் கிட்ட தான் அதிகபட்சமாக. 80,000-90,000 1 லட்சத்தை வந்து தாண்டாது. எந்த கணக்கு எப்படி நீங்கள் மாற்றினாலும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே பெர் கேபிட்டா இன்கம் இந்தியர்களுக்குன்னு காண்பிக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் அது என்னவா இருக்குன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்கள் $2,200 சம்பாதிக்கக்கூடியவர்களாக தமிழ்நாட்டினர் இருக்காங்க. அப்போ மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அதிகமாகவே சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க அதிகமாகவே என்ன பண்ண முடியும், செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவர்களுக்கு வருது. குழந்தைகளை படிக்க வைப்பதோ அல்லது வந்து ஹெல்த் மேலே அவர்கள் வந்து கான்ஷியஸாக இருக்கிறது எல்லாமே இங்கே வந்து சாத்தியமாகுது. அதிகமாக சம்பாதிச்சாவே அந்த பாயிண்ட்டு மற்ற விஷயங்கள் அவர்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அது இது எல்லாமே கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிடும். இன் டேர்ம் ஆஃப் ருபீஸ் இந்த பெர் கேபிட்டா இன்கம் இன் தமிழ்நாடு இஸ் 1,03,000 in 2010-2011 and it has increased to rupees 1,88,000. நான் இங்கே வந்து 70 ரூபான்னு வச்சு போட்டேன். இங்கே வேறு ஃபிகர்ஸ் போட்டு என்ன பண்ணுறாங்க 1,88,000 காண்பிக்கிறாங்க. இதுவும் தெளிவாக பார்த்தா 2010 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்ச ஆட்கள் 2018 என்ன பண்ணுறாங்க 1,88,000. இது கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்க 10% growthங்கிற மாதிரி தமிழ்நாடு அட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து தெளிவாகவே பார்க்கலாம். 8 வருஷத்தில் இங்கே 1 லட்சத்துலேருந்து 80,000 ரூபாய் ஏறி இருக்குது. அப்படி கண்டிப்பாக பார்த்தா ஜிடிபி growth என்ன இருக்கணும் 10% வந்து கண்டிப்பாக ரைஸ் ஆகிருக்கணும். இன் டேர்ம் ஆஃப் ருபீஸ் த பெர் கேபிட்டா இன்கம் இன் தமிழ்நாடு இஸ் ருபீஸ். இது 2010-11 உடைய டேட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் தாக்கல் செய்த அந்த 2018 பட்ஜெட்டில் எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் வந்து தமிழ்நாட்டில் ஆவரேஜாக 1,88,000 ரூபாய் இருந்தது அப்படின்னு வந்து இங்கே பார்க்குறோம். பெர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாட்டில் வந்து $2,200. இது வந்து இந்திய அளவில் பார்க்கும்போது $1,670 தான் இருக்குது.
இது மற்ற நாட்டினருடன் கம்பேர் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்குது? நைஜீரியா கூட, நிக்கார்குவா கூட, பாகிஸ்தான் கூட, பங்களாதேஷ், ஜிம்பாவே கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து இங்கே தெளிவாகவே வந்து பார்க்குறோம். இந்த டேட்டா யார் கொடுத்தாங்க, என்ன ஏதுன்னு இருக்குது இந்த இடத்துல. பெர் கேபிட்டா இன்கம் ஒரு கம்பேரிசன் தான் டேபிளர் காலம். வேல்யூஸ் மட்டும் ஒன்று முடிஞ்சால் பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் தமிழ்நாடு அமாங் சதர்ன் ஸ்டேட்ஸ் இஸ் கிவன் பிலோ. அமாங் சதர்ன் ஸ்டேட்ஸ் கீழே இருக்கக்கூடிய அந்த 5 மாநிலங்கள் அப்படின்னு வச்சு பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து 1,57,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக பண்ணக்கூடிய ஆட்களாக தெலுங்கானா மக்கள் இருக்காங்க, 1,58,000. மற்ற கேரளாக்காரங்களும் நம்மளை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க. கர்நாடகாவும் குறைவு, ஆந்திராவும் குறைவு. பட் இது என்ன கிடையாதுன்னா ரொம்ப குறைவா அப்படின்னு பார்த்தா இல்லை, எல்லாமே அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. பெர் கேபிட்டா இன்கம்னு வச்சு பார்த்தா கீழே இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்டேட்ஸ் 5மே நேஷ்னல் ஆவரேஜை விட என்ன பண்ணின்னு இருக்கு, கண்டிப்பாக நல்லாவே பண்ணுது. அதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், கீழே இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் டெவலப்டாக இருக்குது. மேலே சென்ட்ரல், நார்த்தன், ஈஸ்ட், வெஸ்ட்டில் எல்லாம் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மாநிலங்கள் இன்னும் கண்டிப்பாக வளரணும். அந்த ரீஜனல் டிஸ்பேரிட்டி, ரீஜனல் பேலன்ஸ்ன்னு எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக இந்த டேபிளும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி விடுது. கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மாநிலத்துக்குன்னு வந்து ஒரு ஜிடிபி தனியாகவே கேல்குலேட் பண்ண முடியும். மாநிலத்துக்குன்னு வந்து நம்ம கேல்குலேட் பண்ணும்போது இது வந்து இந்திய அளவில் வந்து செகண்ட் லார்ஜஸ்டாக இருக்குது தமிழ்நாட்டினுடையது. முதல்ல மகாராஷ்டிரா வருது. அதுக்கு அடுத்தது வந்து தமிழ்நாட்டுடைய ஜிடிபி 2 நாட்டு கூட கம்பேர் பண்ணுறோம். தமிழ்நாட்டுடைய ஜிடிபி வந்து நேரடியாக ஜிடிபின்னே வச்சு கம்பேர் பண்ணால் குவைத்துடைய ஜிடிபி கூட இந்தியாவுடைய ஜிடிபியையும் டாலரில் மாற்றுவாங்க. சாரி, தமிழ்நாட்டுடைய ஜிடிபி டாலரில், குவைத்துடைய ஜிடிபியும் டாலரில் வச்சுட்டு 2 பேரும் என்ன இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு இங்கே போடுவோம். அடுத்து ஜிடிபி இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரிபிள் பின்னு வந்து போடும்போது தமிழ்நாட்டுடைய ஜிடிபி ட்ரிபிள் பியும் யூஏஇயுடைய ஜிடிபி ட்ரிபிள் பியும் ஈக்குவலாக இருக்குது. அதாவது சில தனி நாடுகளுக்கு சமமான ஒரு ஜிடிபியை வந்து தமிழ்நாடு பெற்று இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அதிகமாக இருக்குது ஜிடிபினா, இது வந்து பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன். சரி, பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஜிடிபி அதிகமாக இருக்குது. பெர் கேபிட்டா இன்கம் என்ன ஆகும்? பெர் கேபிட்டா இன்கம் கண்டிப்பாக என்ன ஆகும்? பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன் இது குறையும். ஏன்னா பாப்புலேஷன் பெர் கேபிட்டா இன்கம் என்பது நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன், கீழே பை பாப்புலேஷன் போடுற காரணத்தினால் பெர் கேபிட்டா இன்கம் ரெடியூஸ் ஆகிடும். ஆனால் இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனி நபர் வந்து சம்பாதிக்கக்கூடிய காசு எல்லாமே சேர்ந்தது தான் ஜிடிபி. அப்போ 100 பேருக்கு பதிலாக 200 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். பாப்புலேஷன் அதிகமாக ஆக ஜிடிபி அதிகமாக இருக்கும். அதுதான் இங்கே பார்க்குறோம். சில நாடுகளை விட அதிகமாகவே நம்ம வந்து ஜிடிபி வேல்யூ வந்து வச்சுன்னு இருக்கோம். அடுத்தது செக்டாரல்னு பார்க்கத்தா சர்வீஸ் செக்டார் நல்லா பண்ணுது, இண்டஸ்ட்ரி அதுக்கு அடுத்த இடத்துல, அக்ரிகல்ச்சரில் நிறைய பேர் வேலையில் இருந்தோம், அது என்ன பண்ணுதுன்னா 8% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். பெர் கேபிட்டா இன்கம் என்பது தமிழ்நாடு $2,200 இருக்குது. இது வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு அதிகமாகவே நேஷ்னல் ஆவரேஜை விட அதிகமாக இங்கே வந்து சம்பாதிக்கிறோம். பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்குது. பெர் கேபிட்டா இன்கம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபீஸில் பார்த்தா இதுவும் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முன்னாடி 1,03,000 ரூபாயிலேருந்து இப்போ 1,88,000 ரூபாங்கிற மாதிரி அந்த வேல்யூ வந்து போயிருக்கு. இதுவும் வந்து டெவலப்மெண்டல் நோக்கி தான் வந்து தமிழ்நாடு போகுதுங்கிறத வந்து தெளிவாகவே காண்பிக்குது. டேபிளர் காலமில் மற்றவர்களது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம அண்டை நாடுகள் அப்படின்னு வச்சு பார்த்தா நம்ம பாகிஸ்தானை விட கண்டிப்பாக அதிகமாக வச்சுன்னு இருக்கோம். பங்களாதேஷை விட இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் ஆவரேஜாக சம்பாதிக்கக்கூடிய அந்த இன்கம் நேபாளை விட நம்ம என்ன பண்ணுறோம், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 3% வந்து 3 மடங்கு அதிகமாக இருக்குது. நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் அப்படின்னு போட்டு பார்த்தாலும் என்ன ஆகுதுன்னு பார்த்தா மொத்தமாக வந்து $1,670 ஆவரேஜாக ஒருத்தர் இந்தியாவில் சம்பாதிக்கிறாரு. இன்னும் குறைவாகவே இருக்குது. நேபாள் இந்தியாவையே நம்பின்னு இருந்த ஒரு நாடு, ஆனால் இன்றைக்கி இந்தியாவையே பகைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து போயிருக்கு. பெர் கேபிட்டா இன்கம் பாகிஸ்தானுக்கும் இதுக்கும் போட்டாலும் இந்தியாவில் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. பங்களாதேஷ் அண்டை நாடு அதை விட கூட கண்டிப்பாக சிறப்பாக செயல்படுது. சதர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வச்சு பார்த்தா நம்மளை விட பெர் கேபிட்டா இன்கம் ஒருத்தர் தான் அதிகமாக வச்சுன்னு இருக்காங்க, கொஞ்சம் அதிகம். யாருன்னு பார்த்தா
தெலங்கானா 1,58,000, கிட்டத்தட்ட ஒரு 800 இது 57,000, ஒரு 1000 ருபீஸ் வரைக்கும் போகும் அதிகபட்சமாக. 800 ரூபாய் இருக்குது அதிகபட்ச வேரியேஷன் ரெண்டுத்துக்கு. ஆனால் எல்லாமே 57, 55 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஆந்திரா தான் கொஞ்சம் குறைவாக 1,37,000 இருக்குது. பெர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்குது, மற்ற நாடுகள் கூட எல்லாம் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணி இங்கே வந்து பார்த்துட்டோம். 1,88,000 இருக்குது அந்த டேட்டா. இது வந்து பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்ட ஃபிகரு 1,88,000. இங்கே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2017 கொடுத்தது. இது வந்து 1,57,000. அப்போ அந்த இன்ஃப்ளேஷனால எல்லாமே அதிகமாக இருப்பதை போலையும் தோன்றும். ஆண்டு கணக்கு வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த 2017 குறைவாக தான் இருக்கும், குறைவாக தான் தெரியணும், குறைவாக இருக்குது. 18 ஃபிகர்ஸில் அதிகமாக இருக்கணும், அது 18 அதிகமாக தான் இருக்குது. இது வேறு டேட்டா, இது வந்து பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்ட டேட்டா. அவ்வளோதான்ப்பா, முடிச்சிடலாமா?